கூடவே இருந்தா சாமி, இப்படி பண்ணிட்டான் சாமி. நீங்களும் நானும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நம் ஒவ்வொருவருக்கும் அளித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அப்பாவோடு உள்ள உறவில் நீங்களும் நானும் இணைந்திருக்க வேண்டும். நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்வினுடைய அனுபவங்கள் நம்ம சொல்றோம், கூடவே இருந்தான் சாமி. நிறைய நேரங்கள் அன்புக்குரியவர்களை கூடவே இருந்து குழிவரிக்கக்கூடிய ஒரு கூட்டம், அது ஒருவேளை அன்புக்குரியவர்களை பணி செய்யக்கூடிய இடங்களில் மட்டுமல்ல, இன்று இல்லற அழைத்தல் வாழ்வாக இருந்தாலும் துறவர அழைத்தல் வாழ்வாக இருந்தாலும் கூட இருக்கிறார்கள். ஆனால் இணைந்து இருக்கிறார்களா? அன்புக்குரியவர்கள், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, கணவன் மனைவியாக, பெற்றோர் குழந்தைகளாக கூட இருக்கிறோம், இணைந்திருக்கிறோமா? ஒருவன் என்னோடும் நான் அவனோடும் இணைந்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கனிகள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் கூட இருக்கேன், இணைந்தில்லை. ஆண்டவர் இயேசுவோடு ஒருவேளை நாம் இணைந்திருக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய உறவு நிலையும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். ஆகவேதான் அந்த உறவுகளில் பல்வேறு விதமான ஏமாற்றங்கள், பல்வேறு விதமான குழப்பங்கள். பிரியமானவர்களே, சில நேரங்களில் வாழ்கின்ற பொழுது கணவனுடைய, வாழ்கின்ற பொழுது மனைவியுடைய, வாழ்கின்ற பொழுது குழந்தைகளுடைய, வாழ்கின்ற பொழுது பெற்றோருடைய அருமை தெரிவதில்லை. ஆகவே இறந்த பிற்பாடு நாம் அவர்களோடு இணைந்திருக்க முயற்சி செய்கிறோம்.